நீங்கள் ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? நான் நினச்சதெல்லாம் நடந்தால் என்னோடய லைஃப் எப்படி இருக்கும்னு. ஆனால் ரியல் லைஃப்பில் என்ன நடக்குது? நீங்கள் பாசிட்டிவாக இருக்க முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் அதுக்கான ரிசல்ட் வரல. ரிசல்ட் வரலனதும் உங்களை நீங்களே டவுட் பண்ணுறீங்க, இது எல்லாம் ஒர்க் ஆகுமா ஆகாதா? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கல, நான் உங்கள் இல்யூஷனை உடைக்க போகிறேன். இந்த வீடியோ முடிஞ்சால் சீக்ரெட் எப்படி ஒர்க் ஆகுது, எங்கே அது ஃபெயில் ஆகுது, நீங்கள் என்ன மாற்றணும், எல்லாமே கிறிஸ்டல் கிளியர் ஆகும். த சீக்ரெட் புக் சொல்கிற முதல் கான்செப்ட் தாட் பவர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். அதுக்காக இது மேஜிக்னு அர்த்தம் இல்லை. உதாரணத்துக்கு, நாளைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பு இருக்குன்னு மனசில் நினச்சிக்கோங்க. அது இன்டர்வியூவாக இருக்கலாம், எக்ஸாமாக இருக்கலாம், எனிதிங். இப்போ உங்கள் மைண்டில் 2 வாய்ஸஸ் வரும். முதல் வாய்ஸ், நீ ஃபெயில் ஆக போகிற, நீ ரெடி இல்லை. ரெண்டாவது வாய்ஸ், ஒரு சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணலாம். நீங்கள் எந்த வாய்ஸை கேட்குறீங்கன்னு தான் முக்கியம். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வாய்ஸை பிலீவ் பண்ணிட்டா உங்களோட முயற்சி குறைஞ்சிரும். ப்ரிப்பரேஷனை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. லாஸ்ட் மினிட்ல பேனிக் ஆகும். இது மூலமாக வர ரிசல்ட், நீங்களே உங்கள் ஃபியரை ப்ரூவ் பண்ணிடுவீங்க. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பலர் என்ன பண்ணுறாங்க, நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் இருக்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது இம்பாசிபிள். ஏன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது இன்னும் அதிகமாக வரும். இதுக்கு தீர்வு தாட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, சூஸ் பண்ணுறது. ரியல் பவர் என்னென்னா, தாட்ஸ் வருவது நார்மல், ஆனால் எந்த தாட்ஸை ஃபாலோ பண்ணுறோன்னு தான் லைஃப் டிசைட் ஆகுது. நம்ம தொடர்ந்து நினைக்கிற விஷயங்கள் தான் ரியல் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகும். தி சீக்ரெட் புக்கில் ஒரு ஃபார்முலா ஆத்தர் கொடுக்குறாரு. அதுதான் 2வது விஷயம். ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். ஆஸ்க், என்ன வேணும்னு ஃபஸ்ட்டு கிளியராக டிசைட் பண்ணுங்கள். கன்ஃபியூஷன் இருந்தால் ஆன்சர் வராது. பிலீவ், அது ஆல்ரெடி உங்களுடைய இது மாதிரி பிலீவ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் அது டிலே ஆகும். ரிசீவ், அதை அக்செப்ட் பண்ண தயாராகிருங்க. நீங்கள் ஒரு நாள் என்ன நினைக்கிறீங்களோ அதே டைரக்ஷனில் உங்கள் வாழ்க்கையை நகரும். ரவின்னு ஒரு பையன் வாழ்க்கையில் வின் பண்ணணுன்னு ஆசைப்பட்டான். ஆனால் ஒரு கிளாரிட்டி இல்லை, என்ன பண்ண போகிறோம்னே தெரியலை. ஒரு நாள் அவன் கிளியராக எழுதுனான், என்ன ஜாப் வேணும், என்ன லைஃப் ஸ்டைலில் வேணும், என்ன மாதிரி வாழ்க்கை வேணும். பிலீவ்னா பிளைண்டாக நடக்கும்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, நடக்கும்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி டெய்லி ஆக்ட் பண்ணுறது. அவன் டெய்லி ஸ்மால் ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணான். ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ண ஆரம்பித்தான். டைம் வேஸ்ட் பண்ணாமல் பெட்டர் ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணான். ஸ்லோலி அவனோட கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆக ஆரம்பிச்சது. ஃபியூ மந்த்ஸ் கழித்து அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. சின்ன சான்ஸ் தான், அதை இக்னோர் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணான். அந்த ஸ்மால் சான்ஸ் நெக்ஸ்ட் பெரிய வாய்ப்புக்கு டோர் ஓப்பன் பண்ணுச்சு. ஸோ நீங்கள் கேட்குறதுனால மட்டும் கிடைக்காது, நீங்கள் நம்புகிற மாதிரி வாழ ஆரம்பித்தா தான் கிடைக்கும். 3வது விஷயம், லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் வேணும்னு சொல்கிறது உங்ககிட்ட வரணும்னா நீங்கள் அதை நினைக்கிறதுனால மட்டும் போதாது, நீங்கள் அந்த லெவலுக்கு அலைகன் ஆகணும். நம்மளில் பலர் கன்ஃபியூஸ் ஆகிறது இங்கே தான். நான் ரிச் ஆகணும், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நினைக்கிறவங்க லைஃப்பில் டெய்லி என்ன நடக்குது? கம்பேரிசன், ஃபியர், இன்செக்யூரிட்டி. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு லைஃப் கேட்காது, நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணும். ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ரெட் கார் வாங்கணும்னு டிசைட் பண்ணுங்கள். அடுத்த நாள் ரோட்டில் என்ன தெரியும்னு பாருங்கள், எல்லாம் ரெட் கார் தான். கார் சடன்லி இன்க்ரீஸ் ஆகலை, உங்கள் அட்டென்ஷன் தான் சேஞ்ச் ஆனது. அதுதான் அட்ராக்ஷன். உங்கள் எண்ணங்கள் ஒரு காந்த மாதிரி. நீங்கள் பயத்தை நினச்சா பயம் சம்மந்தமான விஷயங்கள் வரும், சந்தோஷம் நினச்சா நல்ல விஷயங்கள் வரும். இது சினிமா மாதிரி இல்லை. உங்கள் மனசு எதை ஃபோக்கஸ் பண்ணுதோ அதுதான் எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்கள் ஃபீலிங்ஸ் தான் உங்களோட ஃப்ரீக்வன்சி. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அப்போ நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் பயத்தோடு இருந்தால் இன்னும் ப்ராப்ளத்தை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஃபேக் பாசிட்டிவ் வேலை செய்யாது. நீங்கள் மிரர் முன்னாடி நிற்கிறீங்க, நான் கான்ஃபிடென்ட், நான் பவர்ஃபுல்னு சொல்கிறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பயம், இன்செக்யூரிட்டி, கம்பேரிசன். உங்களால் என்றைக்குமே யூனிவர்ஸை ஏமாற்ற முடியாது. 4வது விஷயம், விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அச்சீவ் கோல். ஆனால் விஷுவலைசேஷன் மட்டும் போதாது. விஷுவலைசேஷன் ஒரு டூல் தான், ஆக்ஷன் இல்லாமல் அது யூஸ்லெஸ். உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு இமேஜின் பண்ணுறீங்க, அதுக்கு லேர்ன் பண்ணலை, முயற்சி செய்யலை, வாய்ப்பை பயன்படுத்தலை. அப்போ அது எப்படி கிடைக்கும்? விஷுவலைசேஷன் பண்ணும்போது இந்த 3 ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எண்ட் ரிசல்ட் மட்டும் விஷுவலைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கன்சிஸ்டன்ட் ஒர்க் பண்ணி அந்த ப்ராசஸ் மூலமாக வின் பண்ணது போல் இமேஜின் பண்ணுங்கள். 2வது விஷயம், விஷுவலைசேஷன் உடன் டிஸ்கம்ஃபர்ட்டை அக்செப்ட் பண்ணுங்கள். அதாவது சக்ஸஸ்க்கு வரும் ஸ்ட்ரகிளையும் இமேஜின் பண்ணுங்கள். 3வது, விஷுவலைஸ் பண்ணின உடனே இப்போ என்ன ஸ்மால் ஸ்டெப் எடுக்கலான்னு உங்களை நீங்களே கேளுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, விஷுவலைசேஷன் ஒரு மேப் மாதிரி. மேப் மட்டும் இருந்தால் டெஸ்டினேஷன் சேர முடியாது, நீங்கள் நடந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். 5வது விஷயம், நன்றி உணர்வு, கிராட்டிடியூடு. இது ஒரு ஷார்ட்கட் இல்லை, ஆனால் இது ஒரு டிசிப்ளின். நன்றி சொன்னால் எல்லாம் சரியாகும் என்பது ஹாஃப் ட்ரூத்து தான். கிராட்டிடியூடு என்ன செய்யுது? உங்கள் கவனத்தை
குறைவுல இருந்து நிறைவுக்கு மாத்துது. அதனால உங்களால பெட்டர் டிசிஷன் எடுக்க முடியும். நன்றி உணர்வு மிராக்கிளை கிரியேட் பண்ணாது, அது உங்க மைண்டோட ஆப்ரேட்டை மாத்துது. ஆனா இங்க தான் பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நன்றி உணர்வு என்றால் எல்லாம் சரின்னு ப்ரிட்டன் பண்ணுவது இல்லை, ஸ்ட்ரகிளை இக்னோர் பண்ணுவது இல்லை, அது ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணி அதுக்குள்ள உள்ள வேல்யூவை பார்க்கறது. ஃபேக் கிராட்டிடியூடுக்கும் ரியல் கிராட்டிடியூடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். உதாரணத்துக்கு ஒரு பர்சன் ஃபினான்ஷியலி ப்ராப்ளமாக இருக்கான். நான் ஆல்ரெடி ரிச்னு சொல்லிட்டு ரியாலிட்டியை இக்னோர் பண்ணுறான். இது ஃபேக் கிராட்டிடியூட். அதே பர்சன் என்கிட்ட இன்னும் லேர்ன் பண்ண சான்ஸ் இருக்கு, எனக்கு ஸ்கில் பில்ட் பண்ண டைம் இருக்குன்னு சொல்றது ரியல் கிராட்டிடியூடு. உண்மையை சொல்லணும்னா கிராட்டிடியூட் உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணாது, ஆனால் அது உங்களை சேஞ்ச் பண்ணும். நீங்கள் சேஞ்ச் ஆனால் உங்கள் வாழ்க்கையும் சேஞ்ச் ஆகும். இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற எல்லாமே ஒரு காலத்தில் யாரோ ஒருத்தரோட சிந்தனை தான். நீங்கள் இன்னைக்கு நினைக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். உங்கள் சிந்தனைகள் தான் உங்கள் விதி.